ரிஷி, அவளை பத்தி எதுவும் பேசாத. லக்ஷ்மியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத, புரியுதா? வாட்? ஏன் அவளை பத்தி எதுவும் பேசக்கூடாது? என்ன இன்னைக்கு அவ என் கூட இருக்கானா, என் ரூம்ல இருக்கானா, அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் லைஃப்ல லக்ஷ்மி வந்திருக்கானா, அதுக்கு முழு காரணம் நீதான். அதனால இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. ஆமா, நான் சொன்னதாலதான் அவ உன் லைஃப்ல வந்திருக்கா. ஆனா இதெல்லாம் ஏன் லைஃப்காக நான் பண்ணது. அவ என்னாலதான் ஒரு ரூம்குள்ள இருக்கா. ஆனா உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் மெசேஜ்க்கு எதுக்கு நீ ரிப்ளை பண்ணல? நீ எப்பவும் என்ன பத்தி தானே யோசிப்பேன்னு சொன்ன. அப்புறம் ஏன் என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? நீ ஏன் எதுவும் பேசல? சொல்லு, அங்க என்ன நடந்துட்டு இருந்தது? Just shut up, மலிஷ்கா. என் வாயை அடிக்க நினைக்காத. சொல்லு, ஏன் என் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல? அப்படி அங்க என்ன நடந்தது ரிஷி? என்ன, நான் அப்ப லக்ஷ்மியை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. என் மூளைக்குள்ள தாட்ஸ்ல லக்ஷ்மி மட்டும் தான் இருந்தா. நீ என்ன? நான் பேசிட்டேன். உன்னோட சித்தப்பா சித்தி வராங்க. அது மட்டும் இல்ல, உன் சிஸ்டர்ஸும் வராங்க. சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம்பா. தேங்க்யூ. சரிம்மா, நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிற, அந்த கஷ்டத்தோட சூடா ஒரு கப் டீ கிடைச்சதுன்னா கமான் பாடுங்க. அத லக்ஷ்மி தான் போட்டு கொடுக்கணும். சரி, ஓகே, நான் டீ போட்டு கொண்டு இல்லம்மா, வரேன். நீ எதுக்குமா போய் லட்டு செய்ய தெரிஞ்ச எனக்கு டீ போட தெரியாதா? நீங்க குடிச்சு பாருங்க. எங்க ஊர்ல நான் போடுற டீ தான் ஃபேமஸ். என் டீல பால் அதிகம் தர. சுகர் அதிகம் போட வேண்டாம். ஆனா எனக்கு மட்டும் நிறைய பால் ஊத்தி சக்கரை போட்டு டீ வேணும். பிரமாதம். அட, வீட்டுக்கு வந்த மருமக டீ போட்டா முதல்ல நான் தான் குடிப்பேன். குடிக்காம இருந்துருவேனா? அப்ப விஷயம் முடிஞ்சது. நீலம், மருமக லக்ஷ்மி கையால டீ சாப்பிட விரும்புறியா? You come with me. சோ மொத்தம் இங்க வந்து 3 டீ இப்பவே போட்டு கொண்டு வரேன். எக்ஸலென்ட். அப்படின்னா உன் தாட்ல லக்ஷ்மி தான் இருந்தாலும். ஆமா, என் மைண்ட்ல என் தாட்ஸ்ல லக்ஷ்மி தான் இருக்கா, நீ இல்ல. நான் லக்ஷ்மி பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். உன்னை பத்தி எதுவும் யோசிக்கல. கஷ்டமா இருக்குல்ல? நான் உன்னை பத்தி யோசிக்காம லக்ஷ்மியை பத்தி மட்டும் யோசிக்கிறேன்னு சொல்லும் போது, லக்ஷ்மி என் பக்கத்துல வரா, என் கிட்ட வரா, என்ன தொட்டு பாக்குறா, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு எதுவும் தோணலையா? இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? அன்கம்ஃபர்டபிளா ஃபீல் பண்ற. பிகாஸ் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. பட் இல்ல மனிஷ்கா, நடந்த எல்லாத்துக்கும் நீ மட்டும் தான் காரணம். எல்லா ஃபால்ட்டும் உன்னோட தான். ரிஷி, I'm sorry. ரிஷி, I love you baby. Really? அதான் உனக்கு என் மேல சந்தேகம் வருதுல்ல? நான் தான் உன்னை ஏமாத்துறேன்னு உனக்கு எப்பவும் ஒரு நினைப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல? ரிஷி, அதெல்லாம் இல்ல. ப்ளீஸ் மலிஷ்கா, எனக்கு உன்கிட்ட பேசுற மூடே இல்லை. என் மேலேயே உனக்கு கோவமா? என் மேல கோவப்படுற உரிமை உனக்கு கிடையாது. சரி, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. I'm really sorry for that. You better be மலிஷ்கா. இதுக்கப்புறம் நீ ஏதாவது செய்யணும்னா சந்தேகப்படாத, நம்பிக்கை வை. நான் உன்னதான் காதலிக்கிறேன். என் லைஃப்ல ஒருத்துக்கு தான் இடம் இருக்கு. அந்த இடத்தை நீ ஏற்கனவே பிடிச்சிட்ட. I love you. I love you so much. இது நல்லா இருக்கும். இந்தா. இதுவா? இது நல்லா இருக்கும். இவ்ளோ ரிவீலிங்கா இருக்கு. பின்னாடி எல்லாம் இவ்ளோ ஓபனா இருக்கு. சரி, உன்னோட உடம்ப டென்ட் போட்டு மறைச்சுக்க. நான் உன்னோட அம்மா. பசங்களை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும். I see. அப்பவே நீங்க தான் மயக்குனீங்களா? வேற யாரா? இல்லனா என்ன யார் கல்யாணம்? இங்க பாரு, என்கிட்ட அதிகமா பேசாத. அதற்கட்டும், உங்க அப்பா கிட்ட என்ன குறை இருக்கு? கோடியில ஒருத்தர் இல்ல, 1000ல ஒருத்தர் இல்ல, 10 பேர்ல இவர் ஒருத்தர் நல்லா இருக்காரு இல்லையா? இது கரெக்டா இருக்கும். இந்தா, இதுதான் ஃபைனல். இத போட்டுக்க. இதுவா?
இதுலதான் எதுவுமே தெரியலையே. இது அப்படியே நாட்டுப்புறத்துல போடுற மாதிரியே இருக்கு. எனக்கு நம்ம வேண்டாம். கணபதி பூஜைக்கு போறோம்டி, அங்க ஒண்ணு பார்ட்டிக்கு போகல. பார்ட்டிக்கு போலனா அப்ப முதல்ல இதை எதுக்கு கொடுத்த? ஏன்னா என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. அதனால இந்த Dress வந்து கிராஸ். இப்போ இந்த Dress தான் ஃபைனல். இங்க பாரு, அங்க போய் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல? ஆயுஷ நீ மயக்கணும். நீ அவனை மயக்கிற மயக்கத்துல அவன் நேரா இங்க வந்து உன்னோட ஹேண்ட் வேணும்னு என்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணு. என்னோட ஃபுல் பர்மிஷன் உனக்கு இருக்கு. எப்படியாவது ஓபராய் பரம்பரைக்கு நான் சம்மந்தி ஆயிட்டாலே அப்படியா? போதும். சம்மதி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அதெல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. ஜஸ்ட் பே வாட்ச். எவன் கால் பண்ணி தொலைறான்? உன் அப்பா இருக்கானே, மைண்ட் டர்ட்டி பண்றாரு. எப்படிதான் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டேனோ, வேற எந்த போனும் எனக்கு வராது. அதான் போனை எடுக்கிறல, ஏன் ரிங் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? நாட் பேட். ஓகே. என்ன இருந்தாலும் நான் குட் லுக்கிங் தானே. ஆனா என்ன பிரயோஜனம்? யார் என்ன பார்க்கணுமோ அவன் என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். நேஹா, நாளைக்கு கணபதி பூஜைக்காக அக்கா வீட்டுக்கு போறோம்ல, சாமி கும்பிட போறோம். சோ ப்ளீஸ் அங்க கண்டத பார்க்காத, கண்டத பண்ணாத. என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன், இது வரைக்கும் அந்த வீட்ல என்னெல்லாம் பண்ணியோ அதை நாளைக்கு பண்ணிடாத. அக்காவோட மரியாதை குறையிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன தோணுது? எனக்கு வேற வேலை இல்ல நினைக்கிறியா? ஆமா, ஒரு நிமிஷம். நீ என்ன, நான் எப்ப பார்த்தாலும் ரிஷி பத்தி தான் யோசிக்கிறேன் நினைக்கிறியா? ரிஷிக்கு நீ மனைவி ஆகலனா என்ன? ஓபராய் பரம்பரைக்கு இப்போவோ நீ மருமகளா போகலாம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. உன்னோட புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்து. இதுங்க ரெண்டு கூடவும் கொஞ்சம் நல்லாவே பழகு. லக்ஷ்மி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க. ரிஷி இல்லைன்னா ஆயுஷ் இருக்கான்ல. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. உங்களுக்கு அவர் யாரு? மாமா தானே. அப்ப எனக்கும் அது ரொம்ப நல்லது. இதை மெயின்டைன் பண்ணிக்கோ. அங்க நான் உன்னை கண்காணிச்சுட்டு இருப்பேன். நீ மட்டும் இல்ல ஷாலு, இந்த மொத்த உலகமும் என்ன கண்காணிக்கட்டும். எப்படியாவது நான் ரிஷியை எனக்கு சொந்தமாக்கி காட்டுவேன். இந்த விஷயத்துல நான் உறுதியா இருக்கேன். அவன் எனக்கு சொந்தம், வேற யாருக்கும் இல்ல. யாரும் கனவுல கூட நினைக்க முடியாத. கண்டிப்பா ஒரு நாள் ரிஷி என்னை தேடி என்கிட்ட வரதான் போறான். அதுவும் அவனோட ஃபேமிலி வேற வழி இல்லாம அவனை வற்புறுத்த போறாங்க. என்ன செய்யறது? அவன் அந்த மாதிரி செய்யலனா இந்த சமுதாயம் அவனை பத்தி என்ன சொல்லும்? எதுக்காக நீ விநாயகர் சிலையை தூக்கிட்டு வந்த? வலியோட தூக்கிட்டு வந்தல? இரு ஒரு நிமிஷம், நான் போய் லட்சுமி கிட்ட சொல்றேன். உன் கால் இப்பவும் வலிக்குது தானே? இரு, நான் போய் சொல்றேன். ரொம்ப நல்லது, நீயே வந்துட்ட. இனிமே நான் உன்னை எங்கேயும் தேட தேவையில்ல. இங்க பாரு, இவன் கால் இன்னும் சரியாகல. ஆனா அவன் என்ன சொல்லிட்டு இருந்தான்? ஐம் ஃபைன், ஹி இஸ் நாட் ஓகே. இப்ப கீழே விழ இருந்தா நான் தான் பிடிச்சேன். ஆமா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன பிரச்சனை? உங்களை காப்பாத்துறதுக்காக நான் இங்க வரல. யூ ரிமெம்பர்? கல்யாணத்துக்கு முன்னாடி நீ விழ இருந்தா நான் உன்னை காப்பாத்தினேன். அப்புறம் இன்னைக்கு இவனை நல்ல வேலை தரையில விழ போனவன நான் புடிச்சிட்டேன். இல்லைன்னா கீழே விழுந்து திரும்ப அடிபட்டிருக்கோம். சரி விட்டு தள்ளு. அதான் நீ வந்துட்டல, உன் புருஷனை பத்திரமா பாத்துக்கோ. ஐம் அவுட் ஆஃப் இட். அப்புறம் உனக்கு என்னெல்லாம் தோணுதோ இவனை திட்டு. ஓகே தென், பாய். ஏன் என்னாச்சு? இன்னும் கால் குணமாகலையா? பட் மாம் கிட்ட சொல்லாத ப்ளீஸ். நல்ல வேலை, ஏதோ டிராமா பண்ணி தப்பிச்சாச்சு. சரி, அதாவது நமக்குள்ள இன்னொரு சீக்ரெட். என்ன? இன்னைக்கு நடந்த இந்த விஷயம், இந்த இன்சிடென்ட் ப்ளீஸ் யார்கிட்டயும் இதை ஷேர் பண்ணிக்காத. அது மாம் டாட் ரொம்ப டென்ஷனா பார்க்கலாம். இது நம்மளுடைய சீக்ரெட். நம்மளோட இன்னொரு சீக்ரெட். பட் மாம் கிட்ட சொல்லிடாத. சரி, கிச்சன்ல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கா? அது ரொம்ப தாகமா இருந்துச்சு, தண்ணி குடிக்க வந்தேன். நான் கொண்டு வரேன். அப்புறம் ரிஷி, உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க இல்ல? யா, ஷீ இஸ் வெரி நைஸ். என் மனசை அவங்க டச் பண்ணிட்டாங்க. என்ன பத்தி கூட ரொம்ப கவலைப்படுறாங்க. பாத்தீங்கல்ல? ஒரே ஒரு விஷயம் மட்டும் என் மனசுக்கு தோணுது.
அவங்கள பத்தி அந்த கடவுள் என்கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஆனா என்னால தான் புரிஞ்சுக்க முடியல. என்ன உன்னால புரிஞ்சுக்க முடியல? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அதான் நம்ம டான்ஸ் ஆடும்போது அவங்க நடுவுல வந்துட்டாங்களே. ஐ மீன் அவங்க வேணும்னே நடுவுல வரல. நான் விழறந்த அவங்க தான் நடுவுல வந்து காப்பாத்துனாங்க. நான் கீழே விழுந்திருந்தா பயங்கரமா அடிபட்டிருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு ஒன்னு அவங்க காப்பாத்திருக்காங்க. இல்லனா உன் கால்ல வலி இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்காதுல்ல. உண்மையிலேயே நம்ம 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கு. கடவுள் இப்படிதான் நம்ம வாழ்க்கையில சில பேரை கூட்டிட்டு வருவாரு. அதாவது அவங்க கூட நம்ம உறவை வலுப்படுத்த. எனக்கு தெரிஞ்ச அவங்க நமக்கு நடுவுல பாதையா இருக்காங்க. நம்ம உறவை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ரொம்ப தங்கமான மனசு. இப்படி தூய்மையா பழகுறவங்க தான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் ஆக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி வா, நான் கூட்டிட்டு போறேன். இட்ஸ் ஓகே. நோ இட்ஸ் நாட் ஓகே. நான் தான் கூட வரேன்னு சொல்றேன்ல, நீ கீழே விழுந்திருப்ப. நான் அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்போவும் ஒன்னா இருப்போன்னு சொல்லியிருக்கேன். கொடுத்த வாக்க மீறி நான் நடந்துக்க மாட்டேன். Come on. ஹலோ ஹலோ, வணக்கங்க. நான் என்னோட லட்சுமி அக்கா கிட்ட பேசி ஆகணும். லக்ஷ்மி அக்காவா? ஷாலு. ஆ, ஆ, என் பேர் எப்படி தெரிஞ்சது? நீங்க யாரு? இல்லம்மா, நான் யாருன்னு தெரியலையா? நான் தான் ஆயுஷோட மாமா, லக்ஷ்மியோட மாமனார் பேசுறேன். ஐயோ, சாரி சாரி. வணக்கம் அங்கிள். வணக்கம். எப்பவும் உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்கணுமா? அது இருக்கட்டும்மா, நீ கொஞ்சம் மரியாதையை கத்துக்க. யாருக்காவது போன் பண்ணினா முதல்ல உன் பேரை சொல்லு. எப்படின்னா, ஹலோ நான் ஷாலு பேசுறேன் அப்படின்னு. சாரி சாரி. சாரி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. மிஸ்டேக்க சரி பண்ணு. சரி, மறுபடியும் ஆரம்பிக்கலாம். இப்போ நீ எனக்கு போன் பண்ணிருக்க, நான் போன் எடுத்தேன். நான் சொல்றேன் ஹலோ. ஹலோ, வணக்கம் அங்கிள். நான் ஷாலு பேசுறேன். நான் ப்ளீஸ் அக்கா கிட்ட பேச முடியுமா? ஷூர் பேபி, வை நாட்? வை நாட்? ஆயுஷ், ஒரு நிமிஷம் போனை கொடு, நான் கால் பண்ணோம். ஆயுஷா? மாமா, என்ன மாமா? சரி, நான் இப்பவே போய் லக்ஷ்மி கிட்ட போனை கொடுக்குறேன். சரியா? அவ உன்னோட அண்ணிடா. லக்ஷ்மி அண்ணிய போன் பண்ண சொல்றேன்னு அவகிட்ட சொல்லு. நான் லக்ஷ்மி அண்ணிய போன் பண்ண சொல்றேன். சரியா? வச்சிடறேன். லக்ஷ்மி வீட்ல இருந்து கால் பண்ணிருக்காங்களா? என்கிட்ட கொடு, நான் உங்ககிட்ட பேசுறேன். அது லைன் கட் ஆயிடுச்சா? ஹலோ 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 ஹலோ. கட் ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல, நான் அண்ணிக்கிட்ட சொல்லிடுறேனே. நான் கால் பேக் பண்ண சொல்றேன். ஷாலு பண்ணான்னு நான் சொல்லிடுறேன். ஓ எஸ், ஷாலுவை நான் ஏமாத்திட்டேன். யா, என்கிட்டயே வம்பு வளர்த்துட்டு இருக்கான். ஆனா எதுக்கு? நான் அவனுக்கு கெடுதல் பண்ணதே கிடையாது. இப்ப நான் அவனை விடவே மாட்டேன். மாமா கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்றேன். அவரே அவனை கவனிச்சுக்கிட்டோம். பொறுமையா வா. லக்ஷ்மி, இட்ஸ் ஓகே. நான் நல்லா இருக்கேன். நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. பொய்யா? ஆமா, கால் நல்லா இருக்கு, வலிக்கலன்னு என்கிட்ட பொய் சொல்லிருக்கல. ஆனா உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. இப்போ உனக்கு ரொம்ப வலிக்குதா? இல்ல. ஐ மீன் ரிஷி, நான் உன்னோட வைஃப். நீ என்கிட்ட மறைக்காம சொல்லலாம். எதுவா இருந்தாலும் சரி, நான் எப்பவுமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேன். நீ என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி, இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு நீ சொன்னா, ஐ ப்ராமிஸ் யூ அது சீக்ரெட்டாவே இருக்கும்.
ஆனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த சீக்கிரட்டும் இருக்கக்கூடாது ரிஷி. நீ மறைக்கிற விஷயம் சின்னதோ பெருசோ நமக்குள்ள எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. நான் கொஞ்சம் ஓவரா பேசுறேனோ? நீ உன் கால் வலியை பத்தி ஏன் எல்லார்கிட்டயும் சொல்லலன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அவங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப கவலைப்படுவாங்க தானே. ஆனா நான் உன்னில பாதி மாதிரி ரிஷி. நீ என்கிட்ட சொல்லியிருந்தனா நான் உன்னை நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பேன். நீ ஆல்ரெடி என்ன நல்லா தான் பார்த்துக்கிட்டு இருக்க லக்ஷ்மி. ஆனா நீ என்னை எந்த அளவுக்கு பார்த்துக்காம இருக்கிறது தான் நல்லது. எப்பெல்லாம் நீ என் மேல அக்கறை காட்டுறியோ எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. அது நீ உண்மையிலேயே பார்க்க ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்க. அழகா? ஒண்ணு தெரியுமா, எங்க ஊர்ல மின்டோன்னு ஒரு குட்டி பையன் இருந்தான். அந்த பையன் இருக்கான்ல, அவனுக்கு எது தேவைப்பட்டாலும் அவன் எதிர்மறைவாவே பேசுவான். என்ன புரியல? இப்போ அவனுக்கு அல்வா சாப்பிடணும் போல இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவன் உடனே அவங்க அம்மா கிட்ட போய், நீங்க என்ன லவ்வே பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு அல்வாவும் பிடிக்காது ஸ்வீட்டே பிடிக்காதுன்னு சொன்னான். உடனே அவங்க அம்மா அல்வா பண்ணி கொடுத்துட்டாங்க. இதுவே அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ் வேணும்னு வச்சுக்கோயேன், அவன் நேரா அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வேணாம், எனக்கு பழைய ட்ரெஸ்ஸே போதும், இதே ட்ரெஸ்ஸே போட்டுக்கிற, இதுவே போதும்னு சொல்லுவான். அவங்க அப்பா உடனே புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருவாரு. புரியுதா? இல்ல இல்ல, நீயும் அவன மாதிரியே தான் பேசுற. யார மாதிரி? மின்ட்டு மாதிரியா? கண்டிப்பா நீ மின்ட்டுவே தான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் மின்ட்டுவா? ஆமா, வேற என்னவா? ஆக்சுவலா நான் கேர் பண்ணணும்னு நீ விரும்புற, ஆனா இப்போ வேண்டான்னு சொல்ற. அப்பதானே நான் அதிகமா கேர் எடுத்துக்குவேன். இல்ல லக்ஷ்மி, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்ல, என் மேல உனக்கு முழு உரிமை இருக்கு ரிஷி. நீ எந்த ஒரு தயக்கமும் இல்லாம எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம். ஒரு உண்மையை சொல்லணும்னா உனக்காக என்ன செஞ்சாலும் அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. சாரி, அது நான் வந்து அப்பாவுக்காக நான் டீ போட போறேன். உனக்கும் டீ வேணுமா? சரி, ரெஸ்ட் எடு. லக்ஷ்மி இல்ல, ஒண்ணும் இல்ல, நீ போ. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ரிஷி கூட இருக்கும்போது லக்ஷ்மி கிட்ட மாட்டிக்கிட்டேன். நல்ல வேளை நான் அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். இங்க பாரு மலிஷ்கா, எனக்கு ரிஷிய ரொம்ப பிடிக்கும். இந்த தோஷம் ஜாதகம் இதுக்கு மேலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா நான் எதுக்காக மௌனமா இருக்கேன்னா, இதெல்லாம் உண்மையிலேயே நடந்துடக்கூடாது. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க ஆண்டி? நான் சொல்ல வரது ஒன்னே ஒண்ணுதான். லக்ஷ்மி ரிஷியோட வைஃபா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா இந்த தோஷம் எல்லாம் நல்ல பீக்ல இருக்கிற வரைக்கும் நீ அவங்கள சமாளிக்க தேவையில்லை. நீ உன்னதான் பத்திரமா பாத்துக்கணும். முக்கியமா அந்த லக்ஷ்மிக்கு சந்தேகமே வரக்கூடாது. நோ ஆண்டி, பட் ஃபேமிலில இருக்க யாருக்குமே லக்ஷ்மியை பிடிக்க கூடாது. அதுக்காக என்ன வேணுமோ பண்ணு நீங்க தானே சொன்னீங்க. இங்க ஆனா பாரு, உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. உனக்காக நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ஆனா லக்ஷ்மிக்கு எந்த விதத்திலயும் சந்தேகம் வரக்கூடாது. லுக் மலிஷ்கா, எல்லார் மனசுலயும் ஏற்கனவே நீ இடத்த புடிச்சாச்சு. ஆனா அந்த இடத்த வேற யாராவது பிடிக்கிற மாதிரி நீ நடந்துக்க கூடாது. ஆயுஷ், வர்றவங்களை ரிசீவ் பண்ண தயாராரு. ஃப்ளைட் டைமிங் பாத்துக்கோ. கரெக்டா பிக்கப் பண்ணிடு. அப்பா டீ கொண்டு வந்துட்டேன். தேங்க் யூ, தேங்க் யூ. அப்புறம் பாட்டிக்கு நான் ரூம்லயே கொடுத்துட்டேன். நான் இதை எடுத்துக்கிறேன். இது சுகர் கம்மி தானே? தேங்க் யூ. லக்ஷ்மி கிட்ட சொல்லணும்னு சொன்னேன். ஓ அதுவா? உங்க சிஸ்டர் இருக்காங்கல்ல, ஷாலு கால் பண்ணிருந்தா. நீங்க கால் பேக் பண்ணிக்கோங்க லக்ஷ்மி. ஓகே அண்ணி, லக்ஷ்மி அண்ணி. பிரமாதம். சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டீ குடிச்சதே இல்ல. சரிம்மா, இந்த டீல அப்படி என்ன போட்ட? அன்பு. அதுவும் உங்களோடது. இதுல என்னோட கைப்பக்குவத்தை தாண்டி உங்களோட அன்பும் நிறைஞ்சிருக்கு. அதான் நான் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஹானஸ்ட்லி நல்லா இருக்கு லக்ஷ்மி. ஹானஸ்ட்லி எல்லாரும் என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கீங்க.
வீட்ல எல்லாருமே லக்ஷ்மியை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் ஒருபோதும் நடக்கவே கூடாது. அதனால நாளைக்கு கணபதி பூஜையில முடிஞ்ச வரைக்கும் வீட்டு மருமக மாதிரி எல்லா வேலையும் எடுத்து செய். ஓகே? அதோட நீலமணி இது எல்லாத்தையுமே முழுமையா நம்புறாங்க. சோ மேக் ஷூர் நாளைக்கு அவங்களே லக்ஷ்மியை மருமகளா ஏத்துக்க கூடாது. ஓகே? ஆல் ரைட். பட் பி கேர்ஃபுல். லக்ஷ்மிக்கு சந்தேகம் வரக்கூடாது. நான் கிளம்புறேன் மாமா. லேட் ஆயிடுச்சு. ஐம் சாரி. see you. bye. தேங்க்யூ. வெல்கம். இவ்வளோ அன்பானவளை என் மனைவி நீலம் மனசார மருமகளை ஏற்றுக்கணும். ரிஷியோட உயிரை காப்பாத்துனதுக்காக மட்டும் இல்லை, ரிஷியோட கேடையுமே இவதான். இவளுக்கு மருமகன்ற உண்மையான ஸ்தானத்தை கொடுக்கணும். என் மனைவி ஏற்றுக்கிட்டாலே ரிஷி தானா இவளை ஏற்றுப்பான். ரிஷி நீலம் வார்த்தையை மீற மாட்டான். லக்ஷ்மி உண்மையிலேயே ரொம்ப அன்பானவ. அவளை வெறுக்க யாருக்கும் மனசு வராது. அந்த அளவுக்கு நல்லவ அவ. விநாயக பெருமானே, வருஷா வருஷம் என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கோன்னு வேண்டுவேன். எல்லாரையும் சுபிக்ஷமா வச்சிருக்கேன். ஆனா இந்த வருஷம் உன்கிட்ட என் மருமக லக்ஷ்மிக்காக ஒன்னே ஒன்று வேண்டுவேன். என் பையன் ரிஷிக்கு என் மருமக மேல உண்மையான அன்பு வரணும். ரிஷி மேல அவ வச்சிருக்கிற அன்பை அவனுக்கு புரிய வச்சிரு. அதுக்கப்புறம் அவன் நிச்சயம் மாறிடுவான். தன்னால லக்ஷ்மியை அவன் விரும்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கு நீதான் அருள் புரியணும். லக்ஷ்மி சந்தோஷமா வாழணும்.